அன்பான பிள்ளைகளே, இன்று 22ஆம் பாடமான தரவுகளை சேகரித்தலும் வகை குறித்தலும் தொடர்பாக கற்கப் போகின்றோம். இந்த தரவுகளை சேகரித்தலும் வகை குறித்தலும் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பான விவரங்களை இந்த பாடவேளையினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம். இந்த பாடவேளையினூடாக நீங்கள் வரவுக்குறி மூலம் தரவுகளை எவ்வாறு சேகரிப்பது என்பது தொடர்பான ஆற்றலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதே போல அட்டவணைகள், படவரவுகள் மூலம் தரவுகளை குறிப்பதற்குரிய ஆற்றல்களை இந்த பாடவேளையினூடாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த பாடவேளையில் முதலாவதாக நீங்கள் வரவுக்குறி மூலம் தரவுகளை எவ்வாறு சேகரிக்கலாம் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்வோம். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவுக்குறி என்பது நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயன்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த வரவுக்குறி என்பது எவ்வாறு இடுவது என்று தெரியாமல் நாங்கள் மறைமுகமாக அதனை பயன்படுத்தி இருப்போம். உங்கள் பாடசாலையில் உங்கள் ஆசிரியர் கேட்டிருப்பார், இன்றைக்கு காலை உணவுல இடியப்பம் சாப்பிட்டாக்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் ஒரு 4 பேர் கையெழுத்துவீர்கள். ஆசிரியர் இவ்வாறு கோடுகள் வரைவதன் மூலம் அந்த தரவுகளை குறித்திருப்பார். இங்கே ஒரு சாய்வான கோடு இவ்வாறு போட்டால் அது ஒன்று என குறிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தி இருப்போம். அதே போல 20 பேர் என்று சொன்னால் புட்டு சாப்பிட்டார்கள் 20 பேர் என்றால் 20 கோடு இவ்வாறு போட்டிருப்பீர்கள். இவ்வாறு கோடுகள் போடும் பொழுது நாங்கள் இந்த சாய்வான கோடுகளை வரவுக்குரியன சொல்வோம். இங்கே அந்த சாய்வான கோடுகளை எவ்வாறு இலகுவாக எண்ணக்கூடியதாக இருக்கும், அதற்குரிய எவ்வாறு இலகுவாகவும் விரைவாகவும் கணிப்பதற்கு எவ்வாறு வரவுக்குரிய பயன்படுத்த என்பது தொடர்பாக இந்த பாடவேளையினூடாக நாங்கள் ஆராய போகின்றோம். அதை பாருங்கள். உதாரணத்துக்காக பெட்டி ஒன்றில் இருந்த பலூன்களின் வர்ணத்துக்கு அமைய அவற்றை வகைப்படுத்திய குமார் பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்தான். அவன் ஒரு பலூனுக்கு ஒரு சாய்வான கோடு வீதம் பயன்படுத்தி அவற்றை குறித்தான். இங்க பாருங்கள், நிறம், பலூன்களின் எண்ணிக்கை. சிவப்பு பலூன்கள் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கோடு போட்டிருக்க. நீல பலூன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கோடு போட்டிருக்க. பச்சை பலூன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. மஞ்சள் பலூன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. நாவல் பலூன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. வெள்ளை பலூன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இவ்வாறு எண்ணி குறிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு குறிக்கும் பொழுது நாங்கள் என்னது தரவுகளை மீண்டும் மீண்டும் எண்ணும் பொழுது நேரம் அதிகமாக இருக்கின்றது. இதுக்காக என்ன செய்தார் என்றால் அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்றார், இத ஒரு இலகுவாக குறிக்கலாம். சரியா? இலகுவா என்னென்று குறிக்கிறேன்னு சொன்னால் 5 பலூன்கள் சேர்ந்தால் இவ்வாறு குறிக்கப்படும். எவ்வாறு? 1 2 3 4 பலூன் சேர்ந்தா அப்புறம் 5ஆவது பலூனை இவ்வாறு கட்டினம் என்று சொன்னால் இவ்வளத்தையும் குறிக்கிறது 5 என்பது இலகுவாக குறிக்கக்கூடியதாக இருக்கும். 5 5 இவ்வாறு சேர்க்கும் பொழுது விரைவாகவும் நேரம் செல்லாம டக்குன்னு எண்ணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள் 11 என்று சொன்னால் இங்கே 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 எண்ணும் பொழுது இவ்வாறு வரும்பொழுது 5 10 11. அடுத்த நீல பலூன் 5 5 10 12. பச்சை பலூன் 5 5 5 3 18. மஞ்சள் 5 10 15 17. நாவல் 5 10 15 19. வெள்ளை 5 10 3 கோடு 13. இவ்வாறு விரைவாக எழுதக்கூடியதாக இருக்கும். இச்சரிவு கோடுகள் வரவுக்குரிய என அழைக்கப்படும். இவற்றை எழுதுகையில் எண்ணிக்கைக்கு 5க்கு பதிலாக இவ்வாறு எண்ணிக்கை தொகுதியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட முறையாக காணப்படுகிறது இந்த வரவுக்குறி. இப்பொழுது கணக்கிடுவது இலகுவானதாகவும் விரைவானதாகவும் இருக்கும். வரவுக்குறியில் நாங்கள் தரவுகளை சேகரிக்கும் பொழுது ஒரு வைத்தியசாலையில்
ஏன்னா இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கைன்னா முதலாம் தேதி பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 6 சொன்னால் எவ்வாறு 1 2 3 4 என்ன 5 6 இரண்டாம் தேதி பிறந்த குழந்தைகள் 8 என்றால் 1 2 3 4 5 6 7 8 பாருங்க இலவான கூடிய 5 3 6 5 3 8 ஆகவே விரைவாகவும் இலவாகவும் கணக்கிடக்கூடியதாக இருக்கும். அவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் தரவுகளை சேகரிப்பதற்கு நாங்கள் வரவுக்குறியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது பாருங்கள் வரவுக்குறியை பயன்படுத்தி பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்ய 12 அவை என்னது 5 1 2 3 4 5 5 5 10 11 12 18 என்று சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 பாருங்க 5 10 15 18 இலவாக எண்ணக்கூடியதாக இருக்கும். 20 என்று சொன்னால் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 20. 23 என்று சொன்னால் 5 5 கூட்டமாக பிரியுங்கள் 5 4 5 1 2 3 4 5 20 21 22 23. 29 என்று சொன்னால் 2 3 4 5 10 15 20 25 26 27 28 29. 38 என்று சொன்னால் 1 2 3 4 5 10 15 20 25 30 35 36 37 38 நேரடியாக விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்ய வரவுக்குறி காட்டப்பட்டுள்ளது. அதன் எண்ணிக்கையை நாம் எழுத வேண்டும். அவை இவ்வாறு கட்டப்பட்டிருந்தால் 5 அவை 5 10 15 16 17 18 இலவாக எண்ணி எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கே 5 10 15 20 இங்கே 5 10 11 இங்க பாருங்க 5 10 15 20 25 26 27 இங்க 5 10 15 16 17 இவ்வாறு நேரடியாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கே வரவுக்குறியை இடுவதன் மூலம் விரைவாக கணக்கிடக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். அலுவலகம் ஒன்றில் ஊழியர்கள் அலுவலகத்துக்கு சமூகமளிக்கும் முறை கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை கொண்டு நிரப்புக. வாகனம் கால வாராக்கள் இவ்வளவு பேர் என வரவுக்குறி மூலம் காட்டப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வருபவர்கள் இவ்வளவு என வரவுக்குறி மூலம் காட்டப்பட்டுள்ளது. பேருந்தில் வருபவர்கள் ஈருளியில் வருபவர்கள் நடந்து வருவார்கள் என வரவுக்குறி மூலம் தரப்பட்டுள்ளது. ஆகவே அதன் எண்ணிக்கையை நாங்கள் எழுத வேண்டும். பாருங்கள் இவ்வாறு கட்டியிருந்தால் என்ன 5 அவை 5 10 15 5 10 15 20 25 26 27 5 10 15 20 21 22 23 இங்கே 5 10 15 16 17 18 5 10 15 16 17 அது பாருங்க விரைவாக கணக்கிடக்கூடியதாக இருக்கிறது. என்ன வரவுக்குறியில் நீங்க கவனிக்க வேண்டியது சாய்வான கோடுகள் 4 வந்தா அப்புறம் 5வது கோடை இவ்வாறு நீங்க வரைய வேண்டும். இவ்வளவத்தை நாங்கள் எண்ணும் பொழுது 5 என கணக்கிடக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். வகுப்பொன்றில் உள்ள 80 மாணவர்கள் விரும்பும் விளையாட்டுகள் குறித்த தகவல்கள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. வெற்றிடங்களை நிரப்புக. விளையாட்டு மாணவர் எண்ணிக்கை வரவுக்குரிய என தரப்பட்டுள்ளது. அவை கிரிக்கெட் விளையாடுவதற்கு எத்தனை பேர் 24 பேர். அதற்குரிய வரவுக்குறியை நாங்கள் காட்ட வேண்டும். அவை 24 என்று சொன்னால் எவ்வாறு 5 5 கட்ட வேண்டும். 1 2 3 4 5 10 15
20 21 22 23 24 கால்பந்து விளையாடுபவர்கள் 12 பேர் 12 பேரை வரவு குறிக்க வேண்டும் 5 10 11 12 ரகல் விளையாடுபவர்கள் 6 பேர் 5 6 எல்லை விளையாடுபவர்கள் 18 பேர் 5 10 15 16 17 18 கரப்பந்து விளையாடுபவர்கள் 13 பேர் 5 10 11 12 13 வேறு விளையாட்டுகளில் ஈடுபவர்கள் 7 பேர் அவை 5 6 7 இவ்வாறு இலவாக வரவு குறி மூலம் காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். மொத்த புள்ளி 10 வழங்கப்பட்ட கணித குருவினா பத்திரத்துக்கு 30 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவை 30 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கீழே தரப்பட்டுள்ளன. இத்தரவுகளை வரவுக்குறி அட்டவணை மூலம் ஒவ்வொரு புள்ளியையும் பெற்ற மாணவர் எண்ணிக்கையை நாங்கள் கணிக்க வேண்டும். அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச புள்ளி 0, கூடிய புள்ளி எவ்வளவு 9. புள்ளி அல்ல 0 1 2 3 4 5 6 7 8 9 என இடுவீர்கள். சரியா? 0 9 வரை புள்ளிகளை இடுவீர்கள். இப்போது வரவுக்குறி மூலம் தரப்பட்ட புள்ளிகளை இங்கே வரவுக்குறி மூலம் காட்டக்கூடியதாக இருக்கு. பாருங்கள். இங்க நீங்கள் குறிக்கும் பொழுது அந்த இலக்கத்தை பென்சிலால் வெட்டி விடுங்க. அதை குறித்து விட்டோம் என்ற அர்த்தம். அவை 9 9க்கு நேர இவ்வாறு குறியிடப்படும். அடுத்து 8 8க்கு நேர இவ்வாறு 1. அடுத்து 7 7க்கு நேர இவ்வாறு காட்டப்படும். அடுத்து 0 இவ்வாறு காட்டப்படும். 5 6 7 8 9 0 6 4 5 0 1 2 3 4 3 2 1 0 5 7 9 9 6 7 3 1 வரவுக்குறி மூலம் காட்டிவிட்டோம். இப்போது வரவுக்குறி எண்ணி எழுதக்கூடியதா இருக்கும். 0 பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்? 4 பேர். 1 பெற்ற மாணவர்கள் 3 பேர். 2 புள்ளி பெற்றவாக்கள் 2 பேர். 3 புள்ளி பெற்றாக்கள் 3 பேர். 4 புள்ளி பெற்றாக்கள் 2 பேர். 5 புள்ளி பெற்றாக்கள் 3 பேர். 6 புள்ளி பெற்றாக்கள் 3 பேர். 7 புள்ளி பெற்றாக்கள் 4 பேர். 8 புள்ளி பெற்றாக்கள் 2 பேர். 9 புள்ளி பெற்றாக்கள் 4 பேர். அது மொத்தத்தை பாருங்க. 4 3 7 7 2 9 9 3 12 12 2 14 14 3 17 17 3 20 24 26 30. அவை சகல தரவும் குறித்து விட்டோம். பாருங்க 30 பேர் தானே. என்ன மாணவர் எண்ணிக்கை எத்தனை தந்திருக்கு? 30. அவை கூட்டும் பொழுது அங்கே மொத்த எண்ணிக்கை 30 வர வேண்டும். ஆகவே தரப்பட்ட தரவுகளை இவ்வாறு வரவு குறியிடுவதன் மூலம் இலகுவாக தரவுகளை இந்த எண்ணிக்கையை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தரவு சேகரித்தலுக்கு வரவுக்குறி மூலம் தரவு சேகரித்தலும் ஒரு முறையாக கருதப்படுகின்றது.
அடுத்து பாருங்கள், தீப்பெட்டி ஒன்றில் உள்ள தீக்குச்சிகளின் எண்ணிக்கை குறித்த 40 தீப்பெட்டிகள் பரிசீலிக்கப்பட்டு பெற்றுக்கொண்ட தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இந்த தகவல்கள் ஒரு 40 தீக்குச்சியில எத்தனை தீக்குச்சி இருக்க போகுது என்று சொல்லி தரப்பட்டு உள்ளது. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தர 4 40 தீக்குச்சி அளவு தரப்பட்டுள்ளது. இத்தகவல்களை பின்வரும் அட்டவணையில் உள்ளடக்குக. இந்த அட்டவணையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தந்திருக்கிறார்கள் தீக்குச்சி 40 41 42 இருந்தால் அதை ஒரு கூட்டமாக ஆக்கி அதுல எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு பார்க்க. அதே போல 43 44 45 ஒரு கூட்டம், 46 47 48 ஒரு கூட்டம், 49 50 51 ஒரு கூட்டம், 52 53 54 ஒரு கூட்டம், 55 56 57 ஒரு கூட்டம். இவற்றின் தனித்தனி எண்ணிக்கையை நாங்கள் காண வேண்டும். ஆகவே வரவுக்குறி மூலம் தரவுகளை சேகரிப்பது இலவாக இருக்கும். பாருங்கள், 45 45 எங்க வரும்? இங்க. ஆகவே 1 48 இங்க, 50 54 56 இதுல, 49 50 55 49 46. பாருங்கள், அந்தந்த எண்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதுக்கு நேரே ஒரு எண் சொன்னால் அதுக்குரிய வரவுக்குரிய சாய்வான கோடு மூலம் காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து 48 49 இங்க பாருங்கள், 4 சேர்க்கப்பட்டு விட்டது. ஆக 5வது இவ்வாறு சேர்ப்பீர்கள். 53 45 50 54 50 47 46 இங்க 4 சேர்ந்துட்டது. ஆக 5வது வார். 53 54 55 52 51 49 51 அவங்க 4 சேர்ந்து விட்டது. 5வது ஒரு கேள்வி. 54 53 50 51 54 55 45 47 52 இங்க 4 அவை 5வது. 50 53 49 47 57 இவ்வாறு தரவுகளை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவை 40 41 42 தீக்குச்சி இருக்கா? இல்லை. ஆவை 0. 43 44 45 தீக்குச்சிகள் உள்ள எத்தனை? 3. 46 47 48 இருந்தால் 5 2 7. 49 50 51 5 10 14. 52 53 54 11. 55 56 57 தீக்குச்சி உள்ளது 5. அதுபோல கூட்டுங்க. 7 3 10 10 14 24 24 11 35 35 5 40. அது பாருங்கள் என்ன 40 என சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அங்க கூட்டுத்தொகை 40 ஆகிறது. ஆகவே இவ்வாறு நீங்கள் வரவுக்குறி மூலம் சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வரவுக்குறி மூலம் சாய்வான கோடு இடும் பொழுது ஒரு 5 முடிஞ்சு என்று சொன்னால் ஒரு இடைவெளி விட்டுட்டு அங்கே கீறினீங்கன்னு சொன்னால் எண்ணுவதற்கு இலவாக அமையும். அவை இடைவெளி விட்டு எழுதும் பொழுது இலவாக எண்ணக்கூடியதாக இருக்கும். 5 5 எண்ணக்கூடியதாக இருக்கும்.
இவ்வாறு தான் நீங்கள் தரவுகளை வரவுக்குறி மூலம் சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 40 குண்டூசி பாக்கெட்டுகள் இருந்த குண்டூசிகளின் எண்ணிக்கை குறித்த தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஆகவே 40 பெட்டிகள் இருக்கிற குண்டூசிகளின் எண்ணிக்கை இவ்வாறு தரப்பட்டுள்ளது. இத்தகவல்களை பின்வரும் அட்டவணையில் உள்ளடக்குக. வரவுக்குறி மூலம் நாங்கள் இதனை சேகரிக்க வேண்டும். அங்கே தரப்பட்டுள்ளது எவ்வாறு சேகரிக்க வேண்டும் என்ற 95, 96, 97 உள்ள குண்டூசிகளை ஒரு கூட்டமாகவும் 98, 99, 100 உள்ள குண்டூசிகளை ஒரு கூட்டமாகவும் 101, 102, 103 குண்டூசிகள் உள்ள ஒரு பெட்டியை ஒரு கூட்டமாகவும் 104, 105, 106 உள்ள குண்டூசிகள் எண்ணிக்கையை ஒரு கூட்டமாகவும் 107, 108, 180 குண்டூசிகள் உள்ள ஒரு பெட்டியை ஒரு கூட்டமாகவும் வகைப்படுத்த வேண்டும். அதை வரவு குறியிடுவோம். 96 முதலாவது, 100 இவ்வாறு கூறுவீர்கள். 98, 102, 104, 100, 99, 102, 95, 105, 104, 103, 108, 105, 97, 103, 101 ஆகிய 4, 5, 97, 97 ஆகிய 5 கூட்டம், 99 இங்கே 5, 107, 108, 103 அதான் இடைவெளி விட்டு எழுதுகின்றோம். 99, 104 இங்க 5, 100, 102, 96, 98, 99, 104, 105, 109, 103, 97, 99 இங்க 4 வந்துட்டா 5, 102, 106, 100, 104 ஆகிய வரவுக்குறிகள் சகல தரவும் குறித்து விட்டோம். நீங்க இங்க பார்க்கணும் எல்லாத்தையும் பென்சிலால வெட்டி இருக்கிறீங்களாண்டு அவை எல்லா நம்பரையும் நாங்கள் இங்கே குறித்து விட்டோம். இங்க எண்ணினீங்கன்னா 5, 2, 7, இங்க 5, 10, 11, இங்க 5, 9, இங்க 5, 4, 9, இங்கே 4 அதை கூட்டுங்க. 18, 18, 18, 36, 4, 40 இவ்வாறு நீங்க வரவுக்குறி மூலம் இலகுவாக சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். சில மாணவர்கள் விஞ்ஞான வினாபத்திரத்துக்கு அளித்த விடைகளுக்காக பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இப்ப இங்க புள்ளிகள் 3, 4, 5, 6, 7, 8 மார்க்ஸ் என புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை வரவுக்குறி மூலம் காட்டப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களின் எண்ணிக்கையை நீங்க காண வேண்டும். அது பாருங்கள். 3 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை என்று சொன்னால் இங்கே 5, 6, 7. அது 3 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு? 7. நான்காவது 4 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை 5, 6, 7, 8, 9. 5 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை 5, 10, 11, 12. 6 புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் 5, 10, 15, 16, 17, 18.
இங்க 7 புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் 5 10. 8 புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் 5 10 13. அதை கூட்டி பாருங்க. 13 மேலும் 20 என்ன 12 18 30 30 20 50 60 69. ஆகவே 69 மாணவர்கள். இங்க 16 18 26 26 3 29 ரெண்டு மிச்சம் 1 2 3 4 4 2 6. ஆகவே 69 மாணவர்கள். அவை இந்த அட்டவணையை கொண்டு உங்களை வினாக்கள் கேட்கப்படலாம். பாருங்கள், கூடுதலான பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட புள்ளி யாது? அவை கூடுதலான புள்ளி என்று சொன்னால் இங்க வரவுக்குறி மூலம் எண்ணிக்கை பார்த்தீங்க என்றால் இங்க 18 பிள்ளைகள் எத்தனை மார்க்ஸ் பெற்றிருக்கிறார்கள்? 6 புள்ளிய. அவை கூடுதலான பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட புள்ளி எத்தனை புள்ளி? 6 புள்ளிகள். குறைந்த அளவிலான பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட புள்ளி யாது? குறைந்த எண்ணிக்கை 7 3 புள்ளிகள். ஆறு புள்ளிகளுக்கு குறைவாக பெற்ற மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? 6 புள்ளிகளுக்கு குறைவு சொன்னால் என்ன? 6 புள்ளியை விட குறைஞ்சாக்கள். 6 புள்ளிகளுக்கு குறைவாக பெற்றார்கள் சொன்னால் எத்தனை? 6 புள்ளிகளுக்கு குறைவாக 5 புள்ளி 4 புள்ளி 3 புள்ளி. 12 சக 9 சக 7. 12 9 21 21 மேலும் 28 மாணவர்கள். 6 புள்ளிகளுக்கு கூடுதலாக பெற்றுக்கொண்ட மாணவர் எண்ணிக்கை யாது? 6 புள்ளிக்கு கூடுதலாக 7 8. ஆவை 10 13. எவ்வளவு? 23 மாணவர்கள். 25 மாணவர்களின் நிறை கிட்டிய கிலோகிராமில் கீழே தரப்பட்டுள்ளன. இந்நிறைகளை கீழே உள்ள அட்டவணையில் உள்ளடக்குக. இங்கே நிறையானது 25 கிலோ 26 கிலோ 27 கிலோ 28 கிலோ 30 கிலோ 30 31 32 35 36 கிலோ என தரப்பட்டு உள்ளது. இதனை வரவுக்குறி மூலம் காட்ட வேணும். இங்கே உங்களுக்கு என்ன நிறைகள் தரப்பட்டுள்ளது கிலோகிராமில். அவை பாருங்கள், 25 கிலோ முதலாவது. 25 கிலோ. இரண்டாவது மாணவன் 26 கிலோ. 26 கிலோ. 30 29 27 26 27 28 28 கிலோ. 28 29 30 30 திருப்பி 30 மீண்டும் 30 வருது. அவங்க 5 அவை கூட்டமாக்குவீர்கள். 31 கிலோ 32 கிலோ 35 36 31 கிலோ 32 கிலோ 30 கிலோ 35 அடுத்து 35 36. அவை சகல தரவுகளை நாங்கள் வரவுக்குறி மூலம் காட்டிவிட்டோம். இப்பொழுது எண்ணிக்கையை எழுதுவோம். 25 கிலோ நிறையுடைய மாணவனத்தை ஒரு ஆள். 26 கிலோ நிறை 2 பேர். 27 கிலோ 2 பேர். 28 கிலோ 3 பேர். 29 கிலோ 2 பேர். 30 கிலோ 6 பேர். 31 கிலோ 2 பேர். 32 கிலோ 2 பேர். 35 கிலோ 3 பேர். 36 கிலோ 2 பேர். அது கூட்டினீங்கள் என்றால் 5 8 10 16 18 20 23 2 25.
அது பாருங்கள் 25 மாணவர்கள் தான் தந்திருக்கு. 25 தரவும் குறித்து விட்டோம். கூடுதலான மாணவர்கள் எண்ணிக்கை நிறைய எவ்வளவு? கூடுதலான மாணவர்கள் இந்த நிறை 30 கிலோ. 30 கிலோ. 30 கிலோவிற்கு மேற்பட்ட 30 கிலோவிற்கு மேற்பட்ட இக்கண்டு வந்தா 30 கிலோ வராது. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன இக்கண்டு வார இடத்துல அந்த எண் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு பிறகு அவை 30க்கு மேற்பட்ட நிறையுடைய மாணவர்டா 31 கிலோ, 32 கிலோ, 35, 36 எவ்வளத்தையும் கூட்ட வேணும். இவ்வளத்தையும் கூட்ட வேணும். எவ்வளத்தையும் 31 கிலோ, 32 கிலோ, 33 கிலோ, 34 கிலோ இவ்வளத்தையும் கூட்டி எழுதினீங்கண்டா சரி. அவை 2 4 4 3 7 2 9 ஆகவே 9 மாணவர்கள். அடுத்து நாங்கள் பட வரைவுகள் மூலம் தரவுகளை வகை குறித்தல். ஆகவே நாங்கள் தரவுகளை சேகரிப்பதற்கு முதலாவது வரவுக்குறி மூலம் நாங்கள் சேகரித்துக் கொண்டோம். இப்பொழுது பட வரைவு மூலம் தரவுகளை வகை குறிப்பதற்குரிய விடயங்களை பார்ப்போம். அதை பாருங்கள். மாபிள் பெட்டி ஒன்றில் இருந்த மாபிள்களின் நிறம் குறித்த தகவல்கள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இத்தரவுகளை பட வரைவு மூலம் காட்டுக. அதை பாருங்கள். சிவப்பு எத்தனை? 6 மாபிள். நீலம் எத்தனை? 3 மாபிள். பச்சை எத்தனை? 8 மாபிள். மஞ்சள் 4, வெள்ளை 3, நாவல் 7. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே இவற்றை நாங்கள் பட வரைவு மூலம் காட்ட வேண்டும். அவன் மாபிளின் படத்தை நாங்கள் கீறலாமோ? இல்லை, மாபிளின் படத்தை நாங்கள் கீற முடியாது. அவன் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் ஒரு வட்டம். ஒரு வட்டம் என்பது ஒரு மாவிளை குறிக்கும். அவை ஒரு வட்டம் ஒரு மாவிளை குறிக்கிறது என்று சொன்னால் இங்கே சிவப்பு மாவுள்கள் எத்தனை இருக்கிறது? 6 மாவுள். அவை ஒரு வட்டம் ஒன்றை குறிக்கிறது என்றால் 6 மாவுளும் எத்தனை வட்டத்தை குறிக்கணும்? 6 வட்டத்தை. ஆகவே இங்கே 6 வட்டம் கீறுவீர்கள். 1 2 3 4 5 6. இங்கே 6 சிவப்பு மாவு. இவ்வாறு நீங்க நடந்துட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். நீல மாவுகள் எத்தனை இருக்கு? 3. நீல மாவல் 3 சொன்னா 1 2 3 சரியா? 3 நீல மாவல். 1 பச்சை மாவுகள். பச்சை மாவுகள் எத்தனை இருக்கிறது? 8. 1 இவ்வாறு வட்டம் 1 2 3 4 5 6 7 8. இவ்வாறு நீங்க காட்டக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் எத்தனை? மஞ்சள் மஞ்சள் நிற மாவுகள் எத்தனை இருக்கிறது? 4. 1 2 3 4. ஒன்று 2 3 4 இவ்வாறு காட்டக்கூடியதாக இருக்கு. அதே போல வெள்ளை மாவுகள் எத்தனை இருக்கு? 3. வெள்ளை மாவுகள் 3. 1 2 3. அதே போல நாவல் மாவல்கள் 7 இருக்கிறது. 1 2 3 4 5 6 7. அதை பாருங்கள். இந்த தரவுகளை படவரைவு மூலம் குறித்து காட்டுவதன் மூலம் சில வேளைகளை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் என்ன, எண்கள் பற்றிய அறிவில்லாதவர்கள் கூட இந்த படவரைவை பார்த்து விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இதுல எது கூடுதலான எண்ணிக்கையான இருக்கிறது? என்ன பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை. எது சமனான எண்ணிக்கையில் காணப்படுகிறது? இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கிறது. படங்களை வைத்துக்கொண்டு தரவுகளுக்கு
இலகுவாக விளக்கம் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த படவரைவு மூலமும் நாங்கள் தரவுகளை சேகரிக்கக்கூடியதாக காணப்படும். இவ்வாறு காட்டுவதன் மூலம் நாங்கள் தரப்பட்ட தகவல்களை படங்கள் மூலம் காட்டுதல். படங்கள் மூலம் காட்டும் பொழுது நாங்கள் அங்கே என்ன படம் பாவிக்கிறோமோ அதை குறித்து காட்ட வேண்டும். ஒரு வட்டமானது ஒரு மாவலை குறிக்குது என்று சொன்னால் இங்கே 6 மாவல்களை 6 வட்டம் குறிக்கும், 3 மாவல்களை 3 வட்டம் குறிக்கும், 8 மாவல்களை 8 வட்டம் குறிக்கும், 4 மாவல்களை 4 வட்டம் குறிக்கும், 3 மாவலண்டா 3 வட்டம், 7 மாவலண்டா 7 வட்டம். இவ்வாறு நீங்கள் படவரைவு மூலம் காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 36 மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் முறை குறித்த தகவல்கள் மூலம் தரப்பட்டுள்ளன. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் முறை வேன்ல 14 பேர், கார்ல 4 பேர், மோட்டார் சைக்கிள்ல 8 பேர், நடந்து 6 பேர், வேறு முறை மூலம் 4 பேர். அவங்க தரவுகளை குறிக்கும் பொழுது 14 மாணவர் கீறி காட்ட வேண்டும். சில வேளைகளில் தரவுகளை முழுமையாக கீறி காட்ட முடியாத நிலையில் இருக்கு. அவ்வாறான சம்பந்தங்கள் ஒரு மனிதன் 2 பேரை குறிக்குதுன்னு எடுத்தோம் என்று சொன்னா இலகுவாக குறிச்சு காட்டலாம். அது ஒரு மனிதன் உருவம் 2 பேரை குறிக்குதுன்னு சொன்னா வேன்ல வாராக எத்தனை பேர்? 14 பேர். அது 14 2ஆக பிரிச்சிங்கன்னா எத்தனை? 7 மனிதர்கள் கீறி காட்ட வேண்டும். என்ன 14 2ஆல பிரிக்க வேண்டும். 14 2ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளவு? 7 பேர் குறிச்சு காட்டும். கால வாராக்கள் 4 பேர். 4 2ஆல பிரிச்சா 2 பேரை கீறி காட்டவும். மோட்டார் சைக்கிள் 8 பேர் என்றால் 8 2ஆல வகுத்தீங்க என்றால் 4. 4 மனிதர் கீறி காட்டவன். 6 2ஆக பிரிச்சா 3 பேரை கீறி காட்டவன். வேறு முறை 4. 4 2ஆல பிரிச்சா 2 பேரை கீறி காட்டவன். பாருங்கள், வேன்ல வாராக்கள் 14 பேர் என்றால் ஒரு மனிதர் 2 பேரை குறிக்குது என்றால் எத்தனை மனிதர் கீற வேணும்? 7 மனிதர்கள் கீறி காட்ட வேண்டும். 1 2 3 4 5 6 7. கால வாராக்கள் எத்தனை பேர்? 4 பேரா? அப்ப ஒரு மனிதன் 2 பேரை குறிக்குதுன்னு சொன்னார். என்ன கால வாராக்கள் எத்தனை பேர்? 2 பேர். நீங்க கீறும் பொழுது அவதானித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்தந்த நேர நேர கீறீங்கன்னா ஒப்பிடுவதற்கு இலவாக இருக்கும். மோட்டார் சைக்கிள்ல வர 8 பேர், ஒரு மனிதன் 2 பேரை குறிக்கிறா, எத்தனை பேரை கீற வேணும்? 4 பேர். அது 1 2 3 4. இவ்வாறு நீங்கள் கீறக்கூடியதாக இருக்கு. நடந்து வராங்க எத்தனை பேர்? 6 பேர். 6 பேர் என்றா ஒரு மனிதன் 2 பேரை குறிக்கலாம். எத்தனை பேர் கீற வேணும்? 3 பேர். 1 2 3. வேறு முறையில் வாராக்க 4 பேர். ஒரு மனிதன் 2 பேர் என்றா 4 2ஆ பிரிச்சா 2 பேர். இவை படவரைவில் குறிக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த படவரைவில் இந்த ஒரு மனிதன் என்பது 2 மாணவரை குறிக்கும் என்று நீங்க கட்டாயம் எழுதிவிட வேண்டும் அல்லது குறித்து காட்ட வேண்டும். ஒரு மனிதனை கீறி சம 2ஐ குறிக்கிறது என இவ்வாறு குறிப்பதன் மூலம் பாருங்க இலவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அங்கே நேரடியாக கீறப்பட்டுள்ளது. என்ன எந்த முறையில கூட வரியினம்? வேனில தான் கூட வரியினம் என அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமயான எண்ணிக்கையில வாராக்களர், காலில் வாராக்களும் வேறு முறையில் வாராக்களும். என்ன இதை ஏறு வரிசைப்படுத்த சொன்னால் குறைஞ்சதிலிருந்து நீங்கள் ஏறு வரிசைப்படுத்தக்கூடியதா இருக்கும். இறங்கு வரிசை என்று சொன்னால் இந்த முறையில் வாரது என்பதை இந்த படத்தை வைத்து இலவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தரவுகளை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் இன்னொரு முறை படவரைவாக கொள்ளப்படும். அடுத்த பாருங்கள், புத்தக விற்பனை நிலையம் ஒன்றில் கடந்த 6 நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்களின் குறித்த தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பாருங்கள், திங்கட்கிழமை 10 பேர் 60, செவ்வாய் 80 புத்தகம், புதன் 70 புத்தகம், வியாழன் 90 புத்தகம், வெள்ளி 40 புத்தகம், சனி 30 புத்தகம். நாங்கள் இங்க ஒரு சதுரம், ஒரு புத்தகம் சதுர வடிவமானது கொண்டால் அந்த சதுரத்தை எடுத்தோம் என்று சொன்னால் இங்க கூறினா 90.
90 கீற முடியாது. 90 சதுரங்கள் இதில் கீற முடியாது. ஆக இவற்றை வகுக்கக்கூடிய என்ன இந்த 60, 80, 70, 90, 40, 30 வகுக்கக்கூடிய எண்கள் என்னது? உங்களுக்கு தெரியும், 1ஆம் இடத்தில் இலக்கம் சைவரா இருந்தா கட்டாயம் 10ஆல வகுப்படும். ஆகவே என்ன இந்த எண்கள் சகலதும் கட்டாயம் 10ஆல வகுப்படும். ஆகவே 60 ஒரு சதுரம். என்ன இந்த புத்தகம் எவ்வளத்தை குறிக்க போகுது? 10 புத்தகத்தை குறிக்க போகுதுன்னு எடுத்தோம் என்றால் என்ன 60 10 பிரிச்சா எத்தனை புத்தகம் வரைய வேணும்? 6 புத்தகங்கள் வரைய வேணும். செவ்வாய்க்கிழமை 80 புத்தகம், 80 10 பிரிச்சா 8. புதன்கிழமை 70 புத்தகம், 70 10 பிரிச்சா 7 புத்தகங்கள். வியாழன் 90, 90 10 பிரிச்சா 9. வெள்ளி 40, 40 10 பிரிச்சா 4. சனி 30 புத்தகம், 30 10 பிரிச்சா 3. ஆகவே இவ்வாறு புத்தகங்களை நாங்கள் என்ன எதால வகுப்படுவதோ அது எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இலகுவாக கீறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இத்தகவல்களை பட வரைவின் மூலம் காட்டல் வேண்டும். 60, 80, 70, 90, 40, 30 எண்ணிக்கைகள் பெரிது என்பதால் பட வரைவை இலவாக்குவதன் மூலம் அனைத்து எண்ணிக்கைகளையும் 10ஆல் மீதியின்றி வகுப்படும். இந்த சதுரம் என்னும் குறியீட்டு பதிலாக 10 புத்தகங்களை தெரிவு செய்யலாம். அவை ஒரு சதுரம் எவ்வளத்தை குறிக்க போகுது? 10. அவை திங்கட்கிழமை எத்தனை புத்தகம்? ஒரு சதுரம் 10 புத்தகம் வேண்டா, திங்கட்கிழமை 60 புத்தகம். அப்ப 60 புத்தகத்துக்கு எத்தனை? 6. அவை 1 2 3 4 5 6. இவ்வாறு 6 புத்தகங்களை காட்டலாம். செவ்வாய்க்கிழமை எத்தனை புத்தகம்? 80 புத்தகம். ஆவை 8. ஆவை 1 2 3 4 5 6 7 8. இவ்வாறு நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை எத்தனை புத்தகம்? 70 புத்தகம். 10 புத்தகம் ஒரு சதுரத்தை குறிச்சா 70 புத்தகம் 7 சதுரத்தை குறிக்கும். 1 2 3 4 5 6 7. வியாழக்கிழமை 90 புத்தகம். ஆவே 10 புத்தகம் ஒரு சதுரத்தை குறிச்சா 90 புத்தகமும் என்ன 9 சதுரங்களை குறிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து வெள்ளி என்ன 40 புத்தகம் குறிக்குது. 10 புத்தகம் ஒரு சதுரத்தை குறிச்சா 40 புத்தகம் 4 சதுரத்தை குறிக்கும். 1 2 3 4. அடுத்து சனிக்கிழமை 30 புத்தகம். 10 புத்தகம் ஒரு சதுரம் என்றால் 30 புத்தகமும் 3 சதுரம். 2 3. ஆகவே ஒரு சதுரம் என்பது எத்தனை புத்தகங்கள் குறிக்க போறது? 10 புத்தகங்களை குறிக்க போறது. இவ்வாறு படவரைவு மூலம் நீங்கள் இலகுவாக தரவுகளை காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக பாருங்கள், உயர்தர வகுப்பு ஒன்றில் விஞ்ஞான பிரிவின் மாணவர்கள் கற்கும் பாடங்கள் குறித்த தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. இத்தகவல்களை படவரைவில் காட்டுக. பாருங்கள், இடைந்த கணிதம் 36, உயிரியல் விஞ்ஞானம் 48, ரசாயனவியல் 84, பௌதிகவியல் 96. இவ்வளவு எண்கள் எதால வகுப்படும்? 2ஆல வகுப்படும். என்ன 3ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படும், 8ஆல வகுக்குமோ? இல்ல. 9ஆல இது வகுக்கும், இது வகுக்காது. 12ஆல வகுப்படும். என்ன ஆவே
இந்த 12 தான் கூட. ஆகவே 12ஆல பிரிச்சு விடுங்க. ஆகவே 36, 48, 84, 90 ஆகிய அனைத்து எண்களும் மீதியின்றி 12ஆல் வகுப்படும். ஆகவே 36 12ஆல் பிரிச்சிங்க என்றால் 3 பேர், 48 12ஆல் பிரிச்சா 4, 84 12ஆல் பிரிச்சா 7, 96 12ஆல் பிரிச்சா 8. பாருங்கள் 36, 48, 84, 96 பிரிச்சுட்டா. இப்ப என்ன மாணவர் எண்ணிக்கையிலோ ஆகவே உருவம் மனித உருவத்தை வரைய வேண்டும். ஆகவே மாணவர் எண்ணிக்கை இணைந்த கணிதம் எத்தனை பேர்? 36 பேர். ஆகவே ஒரு மாணவன் 12 பேரை குறிக்குது. ஆகவே 12 மாணவரை இந்த ஒரு படம் குறிச்சால் 36 மாணவரை எத்தனை படம் குறிக்க வேணும்? 3 படம். 36 12 பிரிச்சா 3. ஆகவே 3 மனித படத்தை கீறுவீங்க. சரியா? இந்த படவரைவுகள் வரையும் பொழுது அந்த உருவங்களை வரையக்கூடியதாக இருந்தால் அந்த உருவங்களையே வரைந்து கொள்ளுங்கள். ஏன்னா மனித உருவம் என்றால் மனித உருவம் மாதிரி வரைய வேண்டும். தோளம்பலம் என்று சொன்னா தோளம்பலம் மாதிரி நீங்கள் வரையக்கூடியதாக இருக்கும். உயிரியல் விஞ்ஞானம் எத்தனை பேர்? 48 பேர். அப்ப 12 மாணவர் தான் இந்த உருவம் குறிக்குது என்றால் 48 பேருக்கு 4 மனித உருவங்கள். 1 2 3 4. ரசாயனவியல் எத்தனை பேர்? 84 மாணவர்கள். 84 12 பிரிச்சா 7 மாணவர்கள். 1 2 3 4 5 6 7. பௌதிகவியல் எத்தனை பேர்? 96 பேர். ஆகவே 96 12 பிரிச்சா எத்தனை பேர்? 8 பேர். 1 2 3 4 5 6 7 8. இவ்வாறு நேரடியாக நீங்கள் தரவுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். நபர் ஒருவர் தனது மாதாந்த வருமானத்தை செலவிட்ட முறை கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. பொருள், உணவுக்கு, உடைக்கு, வாடகைக்கு, கல்விக்கு, பிரியாண செலவிற்கு. இங்கே தொகை ரூபாவில் 8000 ரூபாய், 3500 ரூபாய், 9000 ரூபாய், 2500 ரூபாய், 3500 ரூபாய். இத்தகவல்களை படவரைவில் காட்டுக. 8000, 3500, 9000, 2500, 3500. ஒரு வட்டம் எவ்வளத்தை குறிக்கிறதுன்னு வைப்போம்? நாங்கள் 1000 குறிக்கிறதுன்னு வைப்போம். 1000 ரூபாவை குறிக்கிறதுன்னு வைப்போம். ஏன்னா ஒரு வட்டம் 1000 குறிக்கிறதுன்னு சொன்னால் இங்கே 500 வருகிறது. அது 500 கீழே பண்ணா என்ன எடுக்கலாம்? என்ன ஒரு அரை வட்டம். சரியா? ஒரு அரை வட்டம் எவ்வளத்தை குறிக்க போறது? 500 குறிக்க போறது. காவட்டம் இதுண்ட அரைவாசி. என்ன இவ்வளவு பிரதேசம். அப்ப இது என்ன கருவீங்க? இவ்வாறு காவட்டம் கருவீங்க. இப்ப காவட்டம் எவ்வளத்தை குறிக்க போறது? 250. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சரியா? உணவுக்கு 8000 ரூபான்னு சொன்னால் 1000 ரூபாய் ஒரு வட்டத்தை குறிச்சா 8000 எத்தனை வட்டத்தை குறிக்க போறது? 8 வட்டத்தை குறிக்க போறது. 1 2 3 4 5 6 7 8. 3500 ரூபாய். 1000 ரூபாய் ஒரு வட்டத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இங்கே என்ன 3000 ரூபாய்க்கு 3 வட்டமும் 500 ரூபாய்க்கு எத்தனை? ஒரு அரை வட்டமும். உடைக்கு 3500 ரூபாண்டா 3 முழு வட்டமும் என்ன இங்கே அரை வட்டம். இவ்வாறு குறித்து காட்டக்கூடியதாக இருக்கு. வாடகையாக 9000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு ஒரு வட்டம் வேண்டா 9000க்கு எத்தனை வட்டம்? 9 வட்டம். 9000 1000 பிரிச்சிங்கண்டா 9 வட்டம் பெறப்படும். 1 2 3 4 5 6 7 8 9. கல்விக்கு 2500 ரூபாய். 1000 ரூபாய்க்கு தான் ஒரு வட்டம். அவை 2000 ரூபாய்க்கு 2 வட்டம். 500 ரூபாய்க்கு ஒரு அரை வட்டம். அவை 2 அரை வட்டம். 1 2
இந்த அரை வட்டம். பிரயாண செலவு 3500 ரூபாய். 1000 ரூபாய்க்கு ஒரு வட்டம், அவை 3000 ரூபாய்க்கு 3 வட்டம், 500 ரூபாய்க்கு அரை வட்டம், அவை 3 வட்டமும் ஒரு அரை வட்டம். இவ்வாறு நீங்க நேரடியாகவே கீறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அங்கே அரைவாசி 500, 250, 750 வரும் பொழுது பெரும்பாலும் என்னது இந்த சதுரம் அல்லது வட்டம் பற்றியே பயன்படுத்தி கீறுதல் வேண்டும். இங்க எழுதுவீங்கள் ஒரு வட்டம் 1000 குறிக்கிறது. ஒரு வட்டம் 1000 ரூபாவை குறிப்பதென எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். சில மாணவர்கள் சாப்பிட விரும்பும் உணவு பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அது பாருங்கள் 24, 30, 63, 48, 54. ஆகவே இங்க 24, 30, 63, 48, 54 ஒரு வட்டம் 12 மாணவரை குறிக்குதுன்னு இருப்பான். என்ன ஒரு வட்டம் 12 மாணவர்கள். ஏனென்று சொன்னால் 12 என்று சொன்னால் ஒரு முழு வட்டம் 12 என்று சொன்னால் அரை வட்டம் எவ்வளவு 6, இந்த காவட்டம் 3. அது பாருங்கள் 24 12 பிரிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன எத்தனை 24 12 பிரிச்சா 2. இங்க 30 12 பிரிச்சீங்கன்னு சொன்னால் என்ன 2 24 மிச்சம் 6, அப்ப 2 அப்ப 2 வட்டமும் சரியா 2 முறையும் எத்தனை மிச்சமும் மீதி 6. மீதி 6 என்று சொன்னால் எவ்வாறு அரை வட்டம் கொண்டு வரப்போகிறது. அவை 2 முழு வட்டத்தோட ஒரு அரை வட்டம் சேரும். 12 என்று சொன்னால் 5 முறையும் மீதி எவ்வளவு 3. அது மீதி 3 என்று சொன்னால் இங்கே காவட்டத்தை கீறக்கூடியதாக இருக்கு. இங்க 48 12 பிரிச்சிங்கன்னா 4 முறை, 54 12 பிரிச்சிங்கன்னா என்ன 4 முறையும் மிகுதி 6. சரியா 14 48 மிச்சம் 6. அது பாருங்கள் பீட்சா சாப்பிட்டாங்க 24 பேர் என்று சொன்னால் 24 12 பிரிக்கணும். அப்ப எத்தனை 2. அது 12 தான் ஒரு வட்டத்தை குறிக்கிறதுண்டா. 24 எத்தனை வட்டத்தை குறிக்க போகுது 2 வட்டத்தை குறிக்க போகிறது. பர்கர் சாப்பிட்டாங்க 30 பேர். அது 30 என்று சொன்னா 2 முறையும் மிச்சம் 6. 12க்கு ஒரு வட்டம் வேண்டா, 24க்கு 2 வட்டம், மிச்சம் 6க்கு ஒரு அரை வட்டம். அவை 2 வட்டத்தோட ஒரு அரை வட்டம் கீறப்படும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க 63 பேர். 63 12 பிரிச்சிங்கன்னா 5 முறையும் மிச்சம் 3. 5 முழு வட்டம் 1 2 3 4 5 அதோட ஒரு காவட்டம். ஆப்பிள் சாப்பிட்டாக்க 48 பேர். 48 12 பிரிச்சா 4. 1 2 3 4. வாழைப்பழம் சாப்பிட்டாக்கள் 54 12 பிரிக்கணும் 4 முறை 48 மிச்சம் 6. 4 வட்டமும் ஒரு அரை வட்டம் இவ்வாறு கீறக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ABCD என்னும் 5 வீரர்கள் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. இத்தகவல்களை படவரைவில் காட்டுக. பாருங்கள் ABCD என்பவர்கள் 40 16 20 34 18. எதால பிரிக்கலாம், இதை 8ஆல பிரிக்கலாம், இதையும் 8ஆல பிரிக்கலாம். என்ன 8ஆல பிரிச்சிங்கன்னா அரைவாசி 4. ஓகே என்ன அப்ப கீறக்கூடியதாக இருக்கு. இதையும் 8ஆல பிரிச்சிங்கன்னா 4 முறையும் 2 மிச்சம். 8ஆல பிரிச்சிங்கன்னா 2 முறையும் 2 மிச்சம். அப்ப 2 கீறக்கூடியதாக நாங்கள் அந்த படத்தை தேர்வு செய்ய வேண்டும். பாருங்கள் ஒரு சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன இந்த சதுரத்தை எடுத்தால் முழு சதுரம் எவ்வளவு 8 குறிக்க போகுது. அவை அரை சதுரம் 4 4. அவை இந்த சின்ன சதுரம் 2 குறிக்கும். அவை கீறக்கூடியதாக இருக்கு. அவை ஒரு சதுரம் 8 கொள்வோம். அவை 40 8ஆல பிரிச்சா எவ்வளவு 5. 16 8ஆல பிரிச்சா 2. 20 8ஆல பிரிச்சா 2 முறையும் மீதி 4. 34 8ஆல பிரிச்சா 4 முறையும் மீதி 2. 18 8ஆல பிரிச்சா 2 முறையும் 2 மீதி.
ஏ என்பது 40 சொன்னால் ஒரு சதுரம் தான் 8 பேரை ஒரு சதுரம் குறிக்குது. 40 ஓட்டங்கள் சொன்னால் என்ன 8 ஓட்டங்கள் ஒரு சதுரம் குறிச்சதுன்னு சொன்னால் 40 ஓட்டங்களுக்கு 5 சதுரங்கள். 1 2 3 4 5. பி என்பவர் 16 ஓட்டங்களை பெற்றார். 8 ஓட்டம் ஒரு சதுரம் என்றா 16 என்றா 2 சதுரம். சி என்பவர் 20. 2 முறையும் மிகுதி 4. 2 முறைக்கு 2 சதுரம் 16. இனி அரைவாசி. டி என்பது பெற்றோர் ஓட்டம் 34. 34 8 ஆரம்பிச்சா 4 முறையும் மீதி 2. 4 சதுரம் மிகுதி 2க்கு சின்ன சதுரம். இ என்பவர் 18 ஓட்டங்கள். 2 16 2 வட்டம் 2 சதுரம் அங்கே 2க்கு சின்ன சதுரம். இவ்வாறு நீங்கள் தரவுகளை குறிக்க வேண்டும். சதுரத்தை பாவிப்பதை விட நீங்கள் வட்டத்தை பாவிக்கும் பொழுது இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். சில மாணவர்கள் கடந்த வாரம் பாடசாலைக்கு சமூகமளிக்காத முறை குறித்த தகவல்கள் கீழே உள்ள படவரைவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே தரப்பட்டுள்ளது. இங்கே ஒரு செவ்வகமானது 4 குறிக்கிறது. அதை பாருங்கள். இங்கே 4 4 4 4. 4 என்று சொன்னா 1 2 3 4. 4 செவ்வகங்கள். ஒரு சதுரம் ஒரு செவ்வகம் 4 மாணவர்கள். இங்கே எத்தனை மாணவர்கள்? 16 மாணவர்கள். திங்கட்கிழமை சமூகமளிக்காத மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு? 16. இங்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமை ஒரு சதுரம் 4. இது 4 4 இது அரைவாசி. 4 4 8 2 10 என குறிக்கக்கூடியதாக இருக்கு. புதன்கிழமை இது 4 இது 4 இது 4 8. இது என்ன அரைவாசின்னு அரைவாசி. 1. 4 4 8 12 13. வியாழக்கிழமை இது 4 குறிக்கும். இது 4 குறிக்க போகுது. இது 4 இது 4 இது அரைவாசி. 2. 16 2 18. வெள்ளிக்கிழமை இது 4 இது 4 இது அரைவாசி. 2. எத்தனை பேரை குறிக்க போறது? 10 பேரை குறிக்க போறோம். தகவல்கள் படத்தில் தரப்பட்டால் அதனை நாங்கள் அட்டவணைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இவ்வாறு எழுதுவதன் மூலம் இலவாக அட்டவணைப்படுத்தி எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா. பழங்கள் விற்பனை நிலையம் சிலவற்றின் வார இறுதி வருமானம் கீழே உள்ள படவரைவில் காட்டப்படுகிறது. அது பாருங்கள். ஒரு செவ்வகமானது எவ்வளத்தை குறிக்குது? 2000 ரூபாவை குறிக்குது. அரை செவ்வகம் எவ்வளத்தை குறிக்க போறது? இந்த செவ்வகம் 2000 ரூபாண்டா அரைவாசி 1000 ரூபாய். காவாசி எவ்வளத்தை குறிக்க போதப்ப 500 ரூபாவை குறிக்க. பணத்தை அவதானித்து விடையளிக்க வேண்டும். இங்கே 3. 2000 2000 2000. இங்க அரைவாசி. 2000 2000 2000. எவ்வளவு? 6000. இங்க 1000. 7000 ரூபாய். ஏ வருமானம் எவ்வளவு? 7000 ரூபாய். பி வருமானம் 2000 2000 4000. இது அரைவாசி 1000. 5000 ரூபாய். இங்க 1 2 3 4. ஒரு செவ்வகம் 2000 ரூபாய். 4 செவ்வகமும் 8000 ரூபாவை குறிக்கும். 2000 4ஆல பெருக்க வேண்டும். டி வருமானம் ஒரு செவ்வகம் இங்க பாதியிலும் பாதி. பாதியிலும் பாதி என்ன 500. 2000 500 2500 ரூபாய். ஈன வருமானம் 2000 4000. இது ஒரு 1000. 4000 1000 5000. அது அரைவாசி 500. என்ன 2000 5000 5500. ஏ மற்றும் பி ஆகிய 2 விற்பனை நிலையங்களின் வருமானத்தை காண்க. ஏனதும் பியினதும் வருமானம் என்று சொன்னால் 7000 சக 5000.
அவ்வளவு 12,000 ரூபாய். நேரடியாக இப்ப அட்டவணையை பார்த்து எழுதக்கூடியதா இருக்கும். இல்லாவிட்டால் 1 2 3 4 5 இங்க 10,000 இந்த 2 சதவீதம் சேர்ந்தா ஒரு முழு சதவீதம் 2,000 12,000. 5 விற்பனை நிலையங்களில் மொத்த வருமானத்தை காண்க. மொத்த வருமானம் சொன்னா இவ்வளத்தையும் கூட்ட வேணும். 0 0 5 மஞ்சம் 10 ஒரு மிச்சம் 7 மஞ்சம் 12 12 மட்டும் 20 22 22 மஞ்சம் 27 மட்டும் 28 ஆவி 28,000 ரூபாய். இவ்வாறு நீங்க நேரடியாகவே விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான பயிற்சிகள் உங்கள் பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. 22.1 பயிற்சியில் உள்ள முதலாவது வினாவை பார்ப்போம். வைத்தியசாலை ஒன்றில் பெற்றுக்கொண்ட தகவல்களுக்கு அமைய முதல் 5 மாதங்களிலும் பதிவு செய்யப்பட்ட பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை காட்டும் வரவுக்குறி அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை தரப்பட்ட அட்டவணையை கொண்டு நிரப்புக. அவங்க வரவுக்குறி தொடர்பான விடயங்கள் முன்பு தரப்பட்டுள்ளது. அவை முதலாவது தை மாதம் அவங்களுக்கு தெரியும். இங்கே கூட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை 5 5 10 11 12. மாசி மாதம் 5 10 15 16 17 18 19. பங்குனி மாதம் 5 10 15 20. இவ்வாறு நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். சித்திரை மாதம் 5 10 15 20 25 30 35 36. வைகாசி மாதம் 5 10 15 16 17 18 19. நேரடியாகவே நீங்கள் விடைகளை வரவுக்குரிய எண்ணி அந்த விடையை இலவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அது 22.1 பயிற்சியில் உள்ள முதலாவது வினாவுக்கான விடையாக அமையும். இரண்டாவது வினாவை பாருங்கள். 6ஆம் தரத்தில் உள்ள 36 பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அங்கத்தவர் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. அவங்க அட்டவணையில் வீட்டில் உள்ள அங்கத்தவர் எண்ணிக்கை 2 இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், அல்லது 6 இருக்கலாம். அவை வரவுக்குறி மூலம் குடும்பங்களின் எண்ணிக்கையை நாங்கள் காண வேண்டும். அவை வரவுக்குறியிடுவதற்கு முன்னர் பாருங்கள் வார அட்டவணையை நீங்கள் தயாரிக்க வேண்டும். இவ்வாறு அட்டவணையை தயாரித்துக் கொள்ளுங்கள். இந்த அட்டவணையை தயாரித்த பின்பு வரவுக்குறி இடுவதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அங்கத்தவர் எண்ணிக்கையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் 2 என்ன இங்க 2 இதுல எத்தனை 2 இருக்குன்னு எண்ணி போடக்கூடாது. சரியா? இந்த ஓர்டர்ல நீங்க இலவாக வரவுக்குறி மூலம் தரவுகளை சேரிக்கலாம். பாருங்கள் இந்த 3 வட்டி நீங்க கண்டால் 3க்கு நேரம் ஒரு கோடு 4 5 5 6 3 4 5 5 6 2 3 5 4 3 5 5 6 5 4 3 6 3 2 4 5 6 4 5 6 6 5 5 6 2 2. இவ்வாறு நீங்கள் வரவுக்குறி மூலம் தரவுகளை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது எண்ணிக்கையை எண்ணி போடுங்க. 4 6
6 12 8 20 26 26 மாறும் 32 4 36 பாருங்க 36 குடும்பம் தான் தரவுகள் சேகரிக்கப்பட்டு உள்ளது. ஆகவே 2 பேர் உள்ள ஆக்கள் 4 பேர், 3 அங்கத்தவர் உள்ள ஆக்கள் 6 குடும்பங்கள், 4 அங்கத்தவர் உள்ளது 6 குடும்பங்கள், 5 அங்கத்தவர் உள்ளது 12 குடும்பங்கள், 6 அங்கத்தவர் உள்ளது 8 குடும்பங்கள் என காணப்படும். அடுத்த 3வது வினாவை பாருங்கள். 35 மாணவர்கள் மதிப்பீடு ஒன்றில் பெற்ற புள்ளிகள் தரப்பட்டுள்ளன. ஒரு மாணவனுக்கு வழங்கப்பட்ட அதிகூடிய புள்ளி 10 ஆகும். அவை 10 புள்ளி பெற்றார்கள் எத்தனை பேர்? என்ன இங்கே வரவுக்குறி மூலம் காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த அட்டவணையில மாணவர் எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கு. அவை மாணவர் எண்ணிக்கையை காண வேண்டும் என்று சொன்னால் இங்க 5 10 11 12 இங்க எவ்வளவு 5 இங்க 5 6 7 8 1 2 3 4 இங்க 5 மட்டும் 6. இப்ப அட்டவணையை கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். 10 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கையை காண்க. அதை பாருங்கள். 10 புள்ளி பெற்றார்கள் எத்தனை பேர்? 12 மாணவர்கள். எட்டிலும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர் எண்ணிக்கை என்ன? எட்டிலும் கூடிய 9 மார்க்ஸையும் 10 மார்க்ஸையும் பெற்றார்கள். 9 மார்க்ஸ் பெற்றார்கள் 5 பேர், 10 மார்க்ஸ் பெற்றார்கள் 12 பேர். 5 சக 12 எத்தனை பேர்? 17 மாணவர்கள். இவ்வாறு நேரடியாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 4வது வினா. 40 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் ஒன்றுக்கு அவர்கள் பெற்ற புள்ளிகளின் விவரம் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட அதிகூடிய புள்ளி 15 ஆகும். இங்கே புள்ளி தரப்பட்டுள்ளது. இவற்றை வரவுக்குறி மூலம் கீழே உள்ள அட்டவணையில் காட்டுக. இங்கே புள்ளிகளானது அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். முதல் 3 புள்ளிகள் 1 2 3, அடுத்த 3 புள்ளிகள் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இவ்வாறு கூட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பெற்ற புள்ளிகளை வரவுக்குறி மூலம் முதலில் காண்போம். பாருங்கள். 3 புள்ளி, 2 புள்ளி, 4 புள்ளி, 1 புள்ளி, 2 புள்ளி, 9 புள்ளி, 4 புள்ளி, 13 புள்ளி, 8 புள்ளி, 5 புள்ளி, 10 புள்ளி, 11 புள்ளி, 12 புள்ளி, 13 புள்ளி, மீண்டும் ஒரு 13, 8 புள்ளி, 15 புள்ளி, 14 புள்ளி, 9 புள்ளி, மீண்டும் ஒரு 9 புள்ளி, 15 புள்ளி, 13 புள்ளி, 3 புள்ளி, 5 புள்ளி, 6 புள்ளி, 9 புள்ளி, 7 புள்ளி, 11 புள்ளி, 8 புள்ளி, 13 புள்ளி, 11 புள்ளி, 13 புள்ளி, 15 புள்ளி, 15 புள்ளி, 9 புள்ளி, 15 புள்ளி, 14 புள்ளி, மீண்டும் 14, 8 புள்ளி, 9 புள்ளி. தரவுகளை வரவுக்குறி மூலம் சேகரித்து விட்டோம். இப்பொழுது வரவுக்குரிய எண்ணி மாணவர் எண்ணிக்கை காண்போம். முதல் 3 புள்ளிகளும் பெற்றவர்கள் எத்தனை? 5 பேர். அடுத்த 4 5 6 புள்ளிகளை பெற்றவர்கள் 5 பேர். 7 8 9 புள்ளிகளை பெற்றவர் 5 10 11 பேர். 10 11 12 புள்ளிகளை பெற்றவர்கள் 5 பேர்.
13, 14, 15 புள்ளிகள் பெற்றவர்கள் 14 பேர். 14, 11, 25, 30, 35, 40. அவை 40 மாணவர் தரவுகளையும் குறித்து விட்டோம். 10 புள்ளிகளை விட குறைவாக பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்? 10 புள்ளிகளை விட குறைவாக பெற்றவர் சொன்னார் என்ன 9 புள்ளிகள் பெற்றவர்கள் மட்டும் கூட்டணும். அவை 10, 5 சக 5 சக 11. அவை 10, 11, 21 மாணவர்கள். அந்த பயிற்சியை தொடர்ந்து வருகின்ற உதாரணத்தை பார்ப்போம். வாரத்தின் 5 நாட்களிலும் விற்பனை செய்த ஐஸ் பழங்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவை இங்கே வாரத்தின் 5 நாட்களிலும் விற்பனை செய்த ஐஸ் பழங்களின் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. அவங்க பாருங்க, திங்கட்கிழமை எத்தனை? 72. செவ்வாய்க்கிழமை எவ்வளவு? 120. புதன்கிழமை எவ்வளவு? 144. வியாழக்கிழமை 60. வெள்ளிக்கிழமை 132. இவ்வளத்தையும் பிரிக்கக்கூடிய பெரிய எண்ணை பார்ப்போம். எது பிரிக்கும்? 2 பிரிக்கும் என்ன, 3 பிரிக்கும், 4 பிரிக்கும், 6 பிரிக்கும், 12 பிரிக்கும். 24 பிரிக்குமோ? இல்ல. 12 பிரிக்கலாம். 12 பிரிக்கும் சொன்னா திங்கட்கிழமை 72 எத்தனை செய்ய வேணும்? ஏன்னா இந்த 120 கீற முடியாது. ஒரு ஐஸ்பழ குச்சி 12 பேர் குறை குறிக்கிறது சொன்னால் திங்கட்கிழமை என்ன நாங்கள் ஒரு ஐஸ்பழ இதை வட்டமாக எடுப்போம். ஒரு வட்டம் 12 பேரை குறிக்குதுன்னு சொன்னால் என்ன 12 ஐஸ்பழ குச்சியை குறிக்குதுன்றால் 72 ஐஸ்பழ குச்சியை எத்தனை வட்டம் குறிக்க போகுதுன்னு சொன்னால் 72 என்ன வேணும்? 12 பிரிக்க வேணும். எவ்வளவு? 6. செவ்வாய்க்கிழமை எவ்வளவு? 120. 120 எத்தனை பிரிக்கணும்? 12 பிரிச்சா 10. புதன்கிழமை 144. 144 12 பிரிச்சா 12. வியாழக்கிழமை 60. 5. வெள்ளிக்கிழமை 132. எத்தனை? 11. இவ்வாறு நீங்கள் தரவுகளை சேர்த்திருப்பீர்கள். இப்பொழுது என்ன உங்களுக்கு தெரியும்? 12 ஐஸ் பழம் தான் ஒரு வட்டத்தை குறிக்குதுன்னு சொன்னா 72 ஐஸ் பழம் எத்தனை வட்டத்தை குறிக்க போறது? 6. 120 ஐஸ் பழம் எத்தனை குறிக்க போகுது? 10 வட்டத்தை குறிக்க போகுது. 144 ஐஸ் பழம் 12 வட்டத்தை குறிக்க போகுது. 60 ஐஸ் பழம் 5 வட்டத்தை குறிக்க போறது. 132 ஐஸ் பழம் எத்தனை குறிக்க போகுது? 11 வட்டத்தை குறிக்க போகுது. இவற்றை நாங்கள் அட்டவணையில் காட்ட வேண்டும். திங்கட்கிழமை எவ்வளவு வட்டம் பெற போறது? அட்டவணையை தயாரிக்க வேண்டும். பாருங்கள், அட்டவணையை தயாரிப்பீர்கள். வாறு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இது வாரம், ஐஸ் பழ எண்ணிக்கை. இங்க திங்கட்கிழமை செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இங்க என்ன சொல்லியிருக்கிறார்கள்? 12 ஐஸ் பழம் ஒரு வட்டத்தை குறிக்குது. என்ன 12 ஐஸ் பழம் ஒரு வட்டத்தை குறிக்குதுன்னு நீங்க குறிப்பீர்கள். திங்கட்கிழமை எத்தனை ஐஸ் பழம்? 72 ஐஸ் பழம். 12 ஐஸ் பழம் ஒரு வட்டம் வேண்டாம், 72 ஐஸ் பழமும் 6 வட்டத்தை குறிக்கும். 1 2 3 4 5 6.
இரண்டாவது செவ்வாய்க்கிழமை 120 ஐஸ்பலங்கள். ஆகவே 12 ஐஸ்பலம் ஒரு வட்டம் என்றா 120 ஐஸ்பலமும் 10 வட்டத்தை குறிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. புதன்கிழமை 144 ஐஸ்பலம். ஆகவே 12 வட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வியாழக்கிழமை எத்தனை 60 ஐஸ்பலம். ஆகவே 5 1 2 3 4 5. வெள்ளிக்கிழமை 132 ஐஸ்பலம். ஆகவே 12 ஐஸ்பலம் ஒரு வட்டம் வேண்டாம் 132 11 வட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இவ்வாறு நீங்கள் குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே தரப்பட்ட அட்டவணைக்கு ஏற்ப நாங்கள் அவற்றை என்ன செய்யலாம் படவரைவில் குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது உதாரணம் 2 பார்ப்போம். உதாரணம் 2 பாருங்கள். ஓட்ட நிகழ்ச்சி பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டி ஒன்றில் சில நிகழ்ச்சிகளில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை பற்றிய தரவுகள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. நிகழ்ச்சிகள் ஓட்ட நிகழ்ச்சி, மைதான நிகழ்ச்சி, வலைப்பந்து, கரைப்பந்து, கிரிக்கெட். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்ட நிகழ்ச்சியில எத்தனை பேர் 120 பேர், மைதான நிகழ்ச்சியில 85 பேர், வலைப்பந்துல 50 பேர், கரைப்பந்துல 35 பேர், கிரிக்கெட்ல 40 பேர். நாங்கள் இவ்வளவு தரவையும் படவரைகள் குறிக்க வேண்டும் என்று சொன்னா இங்க 120 குறிக்க முடியாது. இவ்வளத்தையும் வகுக்கக்கூடியது என்ன 10ஆல வகுக்கலாம். ஏன்னா இதுல 5 தானே இருக்கு. ஒரு வட்டம் என்ன 120 மாணவர் என்று சொன்னால் ஒரு வட்டம் 10 மாணவரை குறிக்கிறது எடுப்போம். ஆகவே அரை வட்டம் என்று சொன்னால் 5 மாணவர்கள் வரும். ஆகவே ஓட்ட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற மாணவர் என்று சொன்னால் 10 மாணவர் ஒரு வட்டம் குறிச்சா 120 மாணவரையும் 120 என்ன செய்யணும் 10ஆல வகுக்கணும். வகுத்தா 12 வட்டங்கள் கீழ வேண்டும். அதே போல மைதான நிகழ்ச்சி என்று சொன்னால் என்ன 85. 85 10ஆல வகுத்தீங்க என்றால் 8 முறையும் மீதி எவ்வளவு 5. மீதி 5க்கு என்ன கருவீங்க ஒரு அரை வட்டத்தை கருவீர்கள். 5 குறிக்கும். வலைப்பந்து எத்தனை பேர் 50 பேர். 50 10ஆல பிரிச்சா 5. கரைப்பந்து எத்தனை பேர் 35. 35 10ஆல பிரிச்சிங்கன்னா 3 மீதி 5. மீதி 5க்கு நாங்கள் அரை வட்டம் கருளாமல்லோ. அதே போல கிரிக்கெட் 40 பேர். 40 10ஆல பிரிச்சிங்கன்னா 4 வட்டம். பாருங்கள் ஓட்ட நிகழ்ச்சிக்கு 12 வட்டங்கள். வட்டங்கள் இங்கே கீறி காட்டப்பட்டுள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மைதான நிகழ்ச்சி 8 வட்டமும் மீதி 5. மீதி 5 சொன்னால் ஒரு வட்டம் 10 மாணவர். அரை வட்டம் 5 மாணவரை குறிக்கும். 8 வட்டத்துடன் அரைவாசி 1 2 3 4 5 6 7 என்ன அங்கே புத்தகத்தின் உங்களுக்கு தரவுகளில் என்ன 7 தான் கீறி இருக்காங்க. ஒரு வட்டம் கீற வேண்டும். சரியா? அதை கவனித்துக் கொள்ளுங்கள் புத்தகத்தில் உள்ள பிழையை. மைதான நிகழ்ச்சி எத்தனை பேர் 85 பேர் என்றால் 8 வட்டமும் 5 மிச்சமும் பெற வேணும். அங்க மைதான நிகழ்ச்சியில் அவர்கள் 7 வட்டம் தான் கீறியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஒரு முழு வட்டம் நீங்க கீறினா அப்புறம் தான் இந்த அரை வட்டத்தை இங்கால கீற வேண்டும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள் புத்தகத்தில் உள்ள பிழையை. அடுத்து வலைப்பந்து 5 வட்டம். 50 பேர் இல்லோ. ஒரு வட்டம் 10 மாணவரை குறிக்கிறது. 50 மாணவரை குறிக்கிறது 5 வட்டம். 1 2 3 4 5. கரைப்பந்து விளையாடுவார்கள் எத்தனை பேர் 35 பேர். 3 வட்டமும் அரைவாசி. 1 2 3 அரைவாசி. கிரிக்கெட் விளையாடுறாக்கள் 40 4 பேர். 4 வட்டங்கள். இங்கே இந்த அட்டவணை உங்கள் பாட புத்தகத்தில் உதாரணம் மூலம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே உள்ள பிழையை காட்டுவதற்காக இந்த அட்டவணையானது இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதனை நீங்க திருத்தி கொள்ளுங்கள். அது பிரிண்ட் மிஸ்டேக்காக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதனை திருத்தி இவ்வாறு கீறுங்கள். மைதான நிகழ்ச்சி 85 என்றால் 8 வட்டமும் ஒரு அரை வட்டமும் பெறணும். 3 6 7 8 அரை வட்டம். அது உதாரணம் 2 உள்ள வினாவுக்கான விடையாக அமையும்.
அடுத்து உதாரணம் 3 பார்ப்போம். பாலர் பாடசாலை ஒன்றில் கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கீழே உள்ள அட்டவணை காட்டுகிறது. பாருங்கள் 20, 18, 21, 26, 27. இந்த தரவுகளை நாங்கள் படவரைவில் காட்ட வேண்டும். படவரைவில் காட்டுறேன்னு சொன்னால் என்ன, நாங்கள் ஒரு வட்டத்தை எவ்வாறு இதை பிரிக்கக்கூடியதாக இருக்கும்? 4 வகுக்கலாம். என்ன, ஒரு வட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வட்டம் 4 பேரை குறிக்குதுன்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு தெரியும் இந்த வட்டம் 1 2 3 4. அவை 4ஆல வகுத்தீங்கன்னா 5 முறை, 4ஆல வகுத்தீங்கன்னா 4 முறையும் 2 மிச்சம். அவை 2 மிச்சம் வேண்டா 2 இன்ச் அரை வட்டம் கீறக்கூடியதாக இருக்கும். 21 சொன்னால் நான் 5 20, 5 முறையும் ஒரு மிச்சம். அவை ஒரு காவட்டம் பெறக்கூடியதாக இருக்கும். 26 சொன்னா 4ஆல வகுத்தீங்கன்னா நான் 6 24 2. அதே போல 6 24 3 என்றால் மிச்சம் முக்காவட்டம் கீறக்கூடியதாக இருக்கு. அவை அவ்வாறு நீங்க தெரிவு செய்ய வேண்டும். இதை இது வாய்ப்பாடு உங்களுக்கு பாடமாக இருந்தால் நேரடியாக அந்த வட்டம் மடங்களை பார்த்து எது பிரிக்கக்கூடியதாக இருக்குமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஒரு வட்டமானது 4 மாணவரை குறிக்கும். அவை நாங்கள் இதனை படவரைவில் காட்டுவதென்று சொன்னால் என்ன, அட்டவணையை தயாரிக்க வேண்டும். எத்தனை? 1 2 3 4 5 6. 1 2 6. இதனை வருடம், மாணவர் எண்ணிக்கை. அது பாருங்க 2009, 2010, 2011, 2012, 2013. ஆகவே ஒரு வட்டம் 4 மாணவரை குறிக்கிறது எடுக்க போறோம். 4 மாணவர். 20 மாணவரை குறிக்கிறதுக்கு எத்தனை? 20 4ஆல் பிரிச்சிங்கண்டா 5 வட்டம். 1 2 3 4 5. நீங்க 18 4ஆல வகுக்க வேண்டும். 18 4ஆல வகுத்தீங்க என்றால் 2 16, மிச்சம் எவ்வளவு? 2. என்ன, அப்ப 4. 18 4 மாணவருக்கு ஒரு வட்டம் என்று சொன்னால் 18 மாணவருக்கு 4 வட்டம் பெற போகிறது. 2 16, மிச்சம் அரைவாசி. 2011ஆம் ஆண்டு 21 மாணவர்கள். 21 4ஆல வகுத்தீங்க என்றால் 5 20, மீதி எவ்வளவு? 1. மீதி 1 சொன்னா ஒரு வட்டத்தை 4 பகுதியா பிரிச்சிங்கன்னா 1 பெறலாம். 5 வட்டத்தோட ஒரு காவட்டம் பெற போகிறது. 1 2 3 4 5, அதோட ஒரு காவட்டம். 2012ஆம் ஆண்டு 26 மாணவர்கள். 26 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன முறை? 6 4 24, மீதி 2. 6 வட்டத்தோட என்ன ஒரு அரை வட்டம். 1 2 3 4 5 6, அதோட ஒரு அரை வட்டம். 2013 27 மாணவர்கள். 27 4ஆல வகுத்தீங்க என்றால் 6 4 24, மிகுதி 3. 3 என்று சொன்னால் இங்கே முக்காவட்டம். 6 வட்டத்தோட ஒரு முக்காவட்டம். 1 2 3 4 5 6, முக்காவட்டத்தை இவ்வாறு கீறுவீர்கள். இவ்வாறு நீங்கள் தரப்பட்ட தரவுகளை கொண்டு படவரைவை அமைக்க வேண்டும். அது உதாரணம் 3 உள்ள வினாவுக்கான விடையாக அமைகின்றது. அதனைத் தொடர்ந்து 22.2 பயிற்சியில் உள்ள வினாவை பார்ப்போம். 22.2 பயிற்சியில் உள்ள முதலாவது வினா,
வாரத்தின் 5 நாட்களில் தபால் அலுவலகம் ஒன்றுக்கு வந்த பதிவு தபாலில் அனுப்ப வேண்டிய தபால்களின் எண்ணிக்கை அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. அவை திங்கட்கிழமை 20 தபால், செவ்வாய்க்கிழமை 26 தபால், புதன்கிழமை 32 தபால், வியாழக்கிழமை 30 தபால், வெள்ளிக்கிழமை 42 தபால். அவை பாருங்கள், 8 தபால்களை காட்ட பொருத்தமான குறியீட்டை பயன்படுத்தி படவரைவு மூலம் தரப்பட்ட தகவலை காட்டுக. அவங்க பாருங்கள் 8 தபால் என்று தந்திருக்கிறார். சரியா? நாங்க வரைவதற்கு இலவாக ஒரு வட்டத்தை எடுப்போம். என்ன பொருத்தமான குறியீடு? வட்டம். ஆகவே ஒரு வட்டம் சரியா? ஒரு வட்டம் நடத்தின ஒரு வட்டம் 8 தபாலை குறிக்க போகுது. இங்க அரைவாசி காவாசி வரும் பொழுது பிரிக்குவதற்கு இலவாக இருக்கும். ஆகவே இதை அட்டவணைப்படுத்துவோம். முதலில் ஆகவே 6 1 இவ்வாறு அட்டவணையை தயாரித்துக் கொள்ளுங்கள். இது 4 தபால். சரியா? இப்ப பாருங்க, ஒரு வட்டம் 8 தபால் என சொல்லப்பட்டுள்ளது. அவை திங்கட்கிழமை 20 தபால். அவை 20 8 வகுத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு? 2 முறையும் 2 16 மிகுதி 4. அவை மிகுதி 4 சொன்னால் என்னது? அரை வட்டம் ஒன்று வரப்போகுது. அவை 2 வட்டத்தோட ஒரு அரை வட்டம். அவை திங்கள் 2 முழு வட்டம் ஒரு அரை வட்டம். செவ்வாய்க்கிழமை 26. செவ்வாய் 26 8 வகுத்தீங்கள் என்றால் 3 முறை 3 24 மிகுதி 2. அவை 3 வட்டத்தோட மிச்சம் 2 சொன்னால் பாருங்கள், ஒரு வட்டத்தை 4 சமபிரிச்சா 2 2 2 2. அவை 2 வரவன் பண்ணா ஒரு காவட்டம். அவை 3 முழு வட்டத்தோட ஒரு காவட்டம். அவை 1 2 3 முழு வட்டத்தோட ஒரு காவட்டம். புதன்கிழமை 32. அவை 32 8 வகுத்தீங்கள் என்றால் என்ன நேரடியாக காணலாம்? 4 முழு வட்டம். அவை புதன்கிழமை 4 வட்டம். 1 2 3 4. வியாழன் 30. அவை 30 8 வகுத்தீங்கன்னா எவ்வளவு? 3 24 மிகுதி 6. அவை மிகுதி 6 வரும் சொன்னால் 2 4 6. அவை முக்காவட்டம். அவை 3 முழு வட்டத்தோட ஒரு முக்காவட்டம். அவை 1 2 3 முக்காவட்டம். வெள்ளிக்கிழமை 42. அவை 42 8 வகுத்தீங்கள் என்றால் 5 மிகுதி 2. அவை 5ஓட 2 ஒரு காவட்டம். அவை 5 முழு வட்டமும் ஒரு காவட்டமும். 1 2 3 4 5 ஒரு காவட்டம். பாருங்கள், இவ்வாறு நீங்கள் இலகுவாக வரையக்கூடியதாக இருக்கும். அங்கே நாங்கள் வட்டத்தை எடுக்கும் பொழுது அங்கே சமபகுதிகளாக பிரிப்பதால் அதனை இலகுவாக கீழவும் சுகமாக இருக்கும். அவை வினாக்களில் இவ்வாறு நீங்கள் கீறினால் உங்களுக்கு புள்ளிகள் இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வாரத்தின் ஒரு நாளில் வங்கி ஒன்றில் சில மணித்தியாலங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முற்பகல் 9 மணியிலிருந்து 10 மணி வரை மீளப்பெற்றாக்களும் வைப்பிலிட்டாக்கள் எண்ணிக்கையும் தரப்பட்டுள்ளது. அதே போல 10 மணியிலிருந்து 11 மணி வரை, 11லிருந்து 12, 12லிருந்து 1, 1லிருந்து 2 மணி வரையான தரவுகள்
தரப்பட்டுள்ளன. முதலாவது வினாவை பார்ப்போம். வாடிக்கையாளர்கள் 6 பேரை குறிக்க இந்த மனித உருவ குறியீட்டை பயன்படுத்தி பணம் மீளப்பெற வந்த வாடிக்கையாளர்களை காட்ட என்ன பணவரை ஒன்று வரைக. முதலாவது வினா பணம் மீளப்பெற வந்தவர்களை நாங்கள் வரைபுல காட்ட வேண்டும். ஒரு மனிதனத்தின 6, 18 6ஆல பிரிச்சா எவ்வளவு 3. அதே மாதிரி 30 6ஆல பிரிக்கலாம் 5, 24 6ஆல பிரிச்சா 4, 48 6ஆல பிரிச்சா 8, 36 6ஆல பிரிச்சா 6. ஆகவே இலவாக காட்டக்கூடியதாக இருக்கு. முதலாவது வினாவுக்கான விடையை இப்பொழுது பார்ப்போம். அது 1 2 3 4 5 6. பாருங்கள் 9ல இருந்து 10 மணி என்ன ஒரு மனிதன் எத்தனை பேரை குறிக்க போறான் 6 பேரை. இந்த உருவம் 6 மனிதரை குறிக்க போகுது. 18 பேர் பணத்தை மீள பெற்றவர்கள். 18 6ஆல் வச்சா 3 மனிதர்கள். ரெண்டு 3 10 தொடக்கம் 11 30 பேர். அப்ப 30 6ஆல் பிரிச்சா 5 மனிதர்கள். 3 4 5 11 தொடக்கம் 12 எத்தனை பேர் பெற்றவர்கள் 24 பேர். 24 6ஆல் பிரிச்சா 4. 12 தொடக்கம் 1 48 பேர். 48 6ஆல் பிரிச்சா 8. 1 2 3 4 5 6 7 8 1 மணி தொடக்கம் 2 மணி வரை 36 மனிதர்கள். 6 மனிதர் ஒரு படத்தை குறிச்சால் 36 6ஆல் பிரிச்சா 6. 1 2 3 4 5 6. இவ்வாறு நீங்கள் நேரடியாக முதலாவது வினாவுக்கான விடையை கூறக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். பணம் வைப்பிலிட வந்த வாடிக்கையாளர்களை காட்ட அந்த மனிதன் என்ற குறியீடு போதுமானதா? விளக்கம் தருக. இரண்டாவது வினாவை பார்ப்போம். பாருங்கள் என்ன இந்த பணம் வைப்பிலிட வந்தாக்களை பாக்க 12 6ஆல் பிரிச்சா 2 மனிதர் கீறலாம். 6ஆல் பிரிச்சா கீறலாம். 15 பேருக்கு கீற முடியுமா? இல்லை. அரை மனிதன். ஆவை இல்லை. இரண்டாவது வினாவுக்கான விடை என்னது? இல்லை. மனிதன் அரைவாசி பேர் இருக்கணுமோ? இல்லை. மனித உருவில் அரைவாசியை வரைய முடியாது. ஆவே வரைய முடியாது. ஏன்? இங்க பாருங்க 15 6ஆல் பிரிச்சிங்க 2 முறையும் மீதி எவ்வளவு 3. ஆவே அந்த 3 அரைவாசி மனிதர். ஆவே அதை கீற முடியாது. ஆவே வரைய முடியாது. மூன்றாவது பகுதியை பாருங்கள். இக்குறியீட்டையும் தேவையாயின், அங்கே வசனம் சொல்லப்பட்டுள்ளது தேவையாயின், அக்குறியீட்டின்
அரைப்பங்கையும் உபயோகித்து பணம் வைப்பிட வந்தவர்களை காட்ட படவரைவை வரைக. அவை அந்த மனித உருவத்தை நீங்க அரைவாசியா பிரித்து வரையலாம் என அங்கே நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதனை கொண்டு இப்பொழுது வரைவோம். மூன்றாவது பகுதிக்கான விடை பாருங்கள். பணம் வைப்பிட வந்தவர்கள் 12 பேர் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதற்ற உருவம் எத்தனை பேரை குறிக்க போதா? 6 மனிதரை குறிக்குதுன்னு வரையிட்டா. ஆவே 12 ஆளா பிரிச்சிங்கடா 2. ஆவே 9 மணில இருந்து 10 மணி வரை எத்தனை பேர்? 2 1 2. 10 மணில இருந்து 11 வரை 6 மனிதர்கள். ஆவே ஒரு மனிதர். 6 மனிதர் ஒரு படத்தை குறிக்குது. ஆவே ஒரு படம். 11 மணில இருந்து 12 மணி வரை 15. அவை 15 முறைடா 2 மனிதர் மீதி 3. அவை மனிதன் அரைவாசி. அவை 2 மனிதர். அரைவாசி கீறும் பொழுது அரை வட்டம் ஒரு கால் ஒரு கை தான் கீற வேண்டும். அவை அதான் அரைவாசி மனிதர். 12 மணில இருந்து 1 மணி வரை 42. அவை 42 ஆளால பிரிச்சிங்கன்னா 7 முறை. அவை 7 மனிதர். அவை 1 2 3 4 5 6 7. 1 மணில இருந்து 2 மணி வரை 54 மனிதர். ஆவே 54 6ஆல பிரிச்சிங்கன்னா எத்தனை முறை? 9 6 54. ஆவே 9 மனிதர்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இவ்வாறு நீங்கள் கீறக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினாவை பாருங்கள். அலுவலகம் ஒன்றிற்கு ஊழியர்கள் வருகை தந்த விவரம் நேரம் பற்றிய தகவல்கள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. நேரம் தரப்பட்டுள்ளது. வருகை தந்த ஊழியரின் எண்ணிக்கையும் தரப்பட்டுள்ளது. இங்கே 7:50 இருந்து 8 மணி வரை 20 ஊழியர்களும், 8 மணியிலிருந்து 8:10 வரை 15 ஊழியர்களும், 8:10 8 வரை 8:20 வரை 65 ஊழியர்களும், 8:20 8:30 வரை 50 ஊழியர்களும் வருகை தந்ததாக அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இத்தகவல்களை காட்ட பொருத்தமான குறியீட்டை தெரிவு செய்க. ஊழியர்கள் என்று சொன்னால் என்ன? மனிதர்கள். மனிதர்கள் காட்டினோம் என்று சொன்னால் இங்கே 5 மடங்குலையும் வருகிறது. ஆனா 5 மடங்குல இங்க 13 மனிதர்களை கீற வேண்டும். என்ன? ஆவே ஒரு வட்டத்தை குறிச்சோம் என்று சொன்னால் என்ன? ஒரு வட்டம் 10 ஊழியரை குறிக்கிறத தெரிவு செய்தோம் என்று சொன்னால் நேரடியாக இந்த வினாவுக்கான விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இத்தகவலை காட்ட பொருத்தமான குறியீட்டை தெரிவு செய்க. என்ன? ஒரு வட்டம் சரியா? ஒரு வட்டம் எத்தனை குறிக்க போறது? 10 ஊழியர்களை குறிக்க போறது. இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு மனித உருவத்தை கீறிட்டு என்ன இது 5 ஊழியரை குறிக்கிறது நீங்க எழுதி செய்ய முடியும். இப்படி எழுதினீங்க என்று சொன்னால் இங்கே 65க்கு 13 ஊழியர்கள் படக்க கீற வேண்டும். இலவாக விரைவான நேரத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னா ஒரு வட்டம் 10 ஊழியரை குறிக்கிறது எடுத்தீங்கன்னா இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா, நீர் தெரிவு செய்த குறியீட்டின் மூலம் ஒரு உரு காட்டும் ஊழியரின் எண்ணிக்கை, அரை உரு காட்டும் ஊழியர் எண்ணிக்கை போன்றவற்றை எழுதி காட்டுக. ஒரு வட்டத்தை தெரிவு செய்யும் என்று சொன்னால் என்ன? ஒரு உரு காட்டுறது எவ்வளவு? ஒரு வட்டம் 10 ஊழியரை காட்டும். ஒரு அரை வட்டம் எவ்வளவு காட்ட போறது? 5 ஊழியரை காட்ட போறது. 5 ஊழியரை காட்ட போறது. இக்குறியீட்டை உபயோகித்து படவரைவை வரைக. அதை பார்ப்போம். என்ன? எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் எத்தனை குறிக்க போறது? 10 ஊழியரை. 10ஆல வகுத்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனை வட்டம் வர போறது? 2 வட்டம். இது 1.5 வட்டம்.
10 பார்த்தீங்கன்னா 6 முறை. ஆகவே 6 வட்டம். 50 10 5 வட்டம். ஆகவே இலவாக இனி நேரடியாக வெளியக்கூடியதாக இருக்கு. ஆகவே முதலாவது 7:50 8 மணி வரை எவ்வளவு? 2 வட்டம். 1 2. 8 மணியிலிருந்து 8:10 வரை 15 வட்டம். ஆகவே ஒரு வட்டம் அரைவாசி. 8:10 8:20 வரை 65. 65 சொன்னா 6.5 வட்டம். ஆகவே 1 2 3 4 5 6 அரை வட்டம். அடுத்த 5 வட்டம். 8:20 8:30 வரை 4 5. இவ்வாறு நீங்கள் நேரடியாகவே விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். அவை தரப்பட்ட தரவுகளுக்கு அட்டவணைக்கு ஏற்ப நாங்கள் தரவுகளை படவரைவு மூலமும் குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். அவை இந்த பாடவேளையின் ஊடாக நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள்? வரவுக்குறி மூலம் தரவுகளை சேகரிக்கலாம் என்பதை படித்திருக்கிறீர்கள். அவை வரவுக்குறி எவ்வாறு இடுவது, வரவுக்குறி இலவாக 5 என கூட்டங்களை எவ்வாறு கூட்டமாக சேர்த்து எண்ணுவது என்பது தொடர்பாக இந்த பாடவேளையை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அதே போல சேகரிக்கப்பட்ட தரவுகளை அட்டவணை மூலம் அல்லது படவரைவு மூலம் வகை குறிக்கலாம் என்பதையும் இந்த பாடவேளையினூடாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.